பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறதுங்க, பிஜிடிஆர்பி புதிய பாடத்திட்டத்தில் அலகு 6ல் சிறுகதை எழுத்தாளர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சிறுகதை எழுத்தாளர்களில் மௌனி என்ற சிறுகதை எழுத்தாளர் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோங்க. பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம 100 டெஸ்ட் கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் 21 டெஸ்ட் கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்சும் நம்ம நடத்துகிறோங்க. இது குறித்து நம்ம விரிவான காணொளி ஏற்கனவே பதிவு செய்திருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் சேர விரும்புகிறவங்க நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாங்க. சரி, நம்ம இப்போ மௌனி அவர்கள் குறித்து பார்க்கலாங்க. மௌனி இவருடைய இயற்பெயர் அப்படிங்கும் பொழுது மணி. இவருடைய இயற்பெயர் மணி, மணி ஐயர் அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். அதோடைய சுருக்கம் மௌனி அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் செம்மங்குடியில் பிறந்திருக்காருங்க. இவருக்கு மௌனி என்ற புனைப்பெயரை சூட்டியவர் யார் அப்படின்னாங்க, ஆசிரியர் PS ராமையா. அதாவது மணிக்கொடி ஆசிரியர் PS ராமையா அவர் தான் இவருக்கு இந்த புனைப்பெயரை சூட்டியதோடு மட்டும் இல்லாமல் மணிக்கொடியில் எழுத தூண்டியதும் அவர் தான், PS ராமையா அவர்கள் தாங்க. இவர் மொத்தம் 24 கதைகள் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. தன்னுடைய கதைகளில் பெரும்பாலும் மௌனி மனிதர்களுடைய அகப்பிரச்சனையை தான் அதிகமாக எழுதுகிறாருங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பகோணத்தில் வசித்திருக்கிறாரு. கும்பகோணத்தில் வசித்து வந்த பிறகு அவருடைய குடும்பம், தொழில் மற்றும் சொத்துக்களை பராமரிக்க சிதம்பரம் போகிறாரு. இறுதி வரைக்கும் சிதம்பரத்தில் தான் இவர் வாழ்ந்திருக்கிறாருங்க. இவருடைய இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும் பொழுது தற்செயலாக மௌனியை ஒரு விழாவில், கும்பகோணத்தில் நடந்த மகாமகம் விழா நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மகாமகம் விழாவில் மௌனியை தற்செயலாக சந்திக்கிறாரு நம்ம மணிக்கொடி ஆசிரியர் PS ராமையா. அவர் தான் மௌனிக்கிட்ட இந்த கதை எழுத சொன்னதாக மௌனியை பதிவு செய்திருக்கிறார். இடத்துல மௌனியை பதிவு செய்திருக்கிறார். எனக்கு பெயர் வைத்தவர் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் மௌனி. அந்த கட்டுரையில் இந்த பதிவு இருக்குங்க. தன்னை இந்த கதை எழுத தூண்டியவர், தனக்கு இந்த புனைப்பெயரை சூட்டியவர் அப்படிங்கிற விஷயம் மௌனியே சொல்கிறாருங்க. 1935 2 கதைகளை எழுதி PS ராமையாவுக்கு அனுப்பி வைக்கிறார் மௌனி. அதில் மௌனி என்னும் பெயருடன் அவருடைய முதல் கதை எது தெரியுங்களா, ஏன் அப்படிங்கிறது தாங்க. 1936ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மணிக்கொடி இதழில் இது வெளிவந்ததுங்க. இந்த ஏன் அப்படிங்கிற முதல் கதை தான் மௌனி அப்படிங்கிற பெயருடன் வெளிவந்த முதல் கதைங்க. அதை தொடர்ந்து குடும்பத்தேர், பிரபஞ்ச கானம் இந்த கதைகளெல்லாம் எழுதினார். இந்த கதைகளெல்லாம் மணிக்கொடியில் பிரசுரமாச்சுங்க. அடுத்து மரணம், ஆண் பெண் உறவு, வாழ்வின் நிச்சயமின்மை, இதுதான் இவருடைய பெரும்பாலான பொருண்மை கதைக்களங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் இவருடைய கதைக்களங்களாக இருந்திருக்குதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில விவாதங்கள்லாம் இதில் இருக்குங்க. MV வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய மௌனியும் MVVயும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் மௌனி பற்றிய விமர்சனம், அந்த மௌனி பற்றிய விமர்சகர்களுடைய பிம்ப உருவாக்கத்தை இது உடைத்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்கங்க. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் நமக்கு தேர்வு நோக்கத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய இலக்கிய பங்களிப்பு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அடுத்து சிறுகதையின் திருமூலர், மௌனியை புதுமைப்பித்தன் தான் சொல்கிறாரு. இவரை சிறுகதையின் திருமூலர் என்று மௌனியின் சிறுகதைகள் தொகுப்பில் குறிப்பிடுகிறார். யார் அப்படின்னா புதுமைப்பித்தன் அவர்கள் சொல்கிறாருங்க. அடுத்து பார்த்தோன்னா மௌனி அவர்களுடைய சிறுகதைகளை படிப்பது ஒரு புது அனுபவமாக அமைகிறது. ஒவ்வொரு தடவையும் படிக்கும் பொழுது புது அனுபவம் அமைகிறது. உலகத்தில் நல்ல இலக்கியம் எனப்படுபவை எல்லாமே இப்படி முதல் தடவையாக படிக்கும்போது புது அனுபவமும், மறுபடி படிக்கும் பொழுது புது புது அனுபவங்களையும் உருவாக்க வல்லவை அப்படின்னு சொல்கிறார் கானா சுப்பிரமணியம். ஏன்னா மௌனி அவர்களை குறித்து பிற எழுத்தாளர்கள், அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அந்த மேற்கோளும் நம்ம கண்டிப்பாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால் இங்கே கானாசு என்ன சொல்கிறாங்க, அடுத்து சுந்தர ராமசாமி அவர்கள் சொல்கிறது இங்கே இருக்குது. இவருடைய படைப்புகள் பார்க்கலாங்க. இவருடைய படைப்புகள் பாருங்கள், இது ஆண்டு வாரியாக இருக்குதுங்க. பெரும்பாலும் இப்போல்லாம் நிரல்படுத்துகளை வரிசைப்படுத்துக சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆண்டு வாரியாக வரிசைப்படுத்துகிற வினாக்கள்லாம் கேட்குறாங்க. அப்படியே பார்க்கும்பொழுது இது நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இந்த காணொளி பார்த்த நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறதுன்னா இதனுடைய PDF அனுப்புங்க. நீங்கள்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது நம்ம தயாரித்த புத்தகங்கள்ங்க. இக்கால இலக்கியத்திற்குனே சிறப்பாக 4 தொகுதிகள் நம்ம போட்டிருக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் அதுதாங்க. அந்த புத்தகத்திலேருந்து நம்ம செய்தி சொல்கிறோம். அதனால் நீங்கள் இந்த புத்தகங்களாக வாங்கிக்கிட்டால் மிகுந்த பயனுடையதாக உங்களுக்கு இருக்கும். படைப்புகள் பாருங்கள். ஏன் அப்படிங்கிறது 1936. அடுத்து பிரபஞ்ச கானம், குடும்பத்தேர், காதல் சாலை, கொஞ்ச தூரம், சுந்தரி, அழியாச்சுடர், மாறுதல், நினைவுச் சுழல், மாபெரும் காவியம், மிஸ்டேக், சிகிச்சை, எங்கிருந்தோ வந்தான், இந்நேரம் இந்நேரம், மாறாட்டம், நினைவுச்சுவடு, மணக்கோலம், சாவில் பிறந்த சிருஷ்டி, இது பரந்தன் இருக்கு, பிறந்த, குடை நிழல், பிரங்கையும் வெளியில், மணக்கோட்டை, உறவு பந்தம் பாசம், அத்துவான வெளி, தவறு 1971 முடியுதுங்க. எல்லாம் இவர் எழுதிய சிறுகதைகள்ங்க. கட்டுரைகள் எழுதியிருக்கு. எனக்கு பெயர் வைத்தவர் PS ராமையா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. செம்மங்குடி, அது வந்து தன்னூர் தேடல், அதில் எழுதியிருக்கிறாருங்க. மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புகள் இருக்குது. மௌனி அவர்கள் 11 சிறுகதைகளை, மௌனியினுடைய 11 சிறுகதைகளை ஆங்கிலத்தில் லக்ஷ்மி ஹோம்ஸ்ட்ராங் என்பவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாருங்க. மௌனியினுடைய மாபெரும் காவியங்கிற சிறுகதையை என் பானுமதி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாருங்க. இதெல்லாம் மௌனியினுடைய படைப்புகளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆங்கிலத்தில். இது வந்து நம்ம மௌனியினுடைய சிறுகதை படைப்புகள் எல்லாமே பார்த்துக்கணும். அதுலேருந்து எந்த சிறுகதை வேணால் நமக்கு கேட்கப்படலாம். இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதொரு காணொளியாக இருந்திருக்கும். இந்த காணொளியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.